Assalamualaikum guys, welcome back to our channel. எங்க சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க ஷேர் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஆமா guys, ரொம்ப நாள் ஆச்சு guys. எப்படி சொல்றது, ஒரே இடத்துல உட்கார்ந்து நாங்க என்ன பேச போறோம்னு இந்த வீடியோல சொல்லிருங்க. அடுத்த மாசம் எங்களுக்கு ஜூலை 7th எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி வருதுங்களா? ஒரு வருஷம் ஆச்சுனே. ஆமா, நம்ம புஷ்னு போயிருச்சு. போன வாரம் கல்யாணமே, இந்த வாரம் ஒரு வாரம் ஆன மாதிரி இருக்கு. ஆமா, போன வாரம் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆனிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அதனால புஷ்னு போயிடுச்சு ஒரு வருஷம். ஸோ அதனால இப்போ எங்கள் கல்யாணத்துக்கோசரம் நாங்கள் துணியெல்லாம் வாங்கணும்ல, அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறோம். என்ன ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபோட்டோஸ் கிளிப்ஸில், இருந்தாலும் அது காட்டும் போது ஒரு மெமரிஸ் எல்லாம் இருக்குல்ல, அது அப்படியே வீடியோவை எடுத்து பண்ணலாம். என்ன ஃபீ? ஆமா கைஸ், ஆமா, வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபயர்ஸோட அவுட்ஃபிட், ஹல்தியோட அவுட்ஃபிட் பார்க்கலாம். ஆமா, ஹல்தியோட அவுட்ஃபிட். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன ஃபீ, இது குர்த்தி, இது குர்தா. குர்தாவா? சாரி, இது சிவாடெக்ஸ்ல வாங்கினோம். இது வாங்கும்போது சொன்னாங்க ஆசிக் அவங்க, நானே வாங்கி ஒரு தடவை தான் போட்டேன், அதுக்கப்புறம் போட முடியல என்னாலே. ஏன்னா சொன்ன மாதிரி ஆமா இது ஹல்தி எப்போ வாங்குனாங்க, புத்தம் புதுசா, நாங்க கழுவ கூட இல்ல. புத்தம் புதுசா இருக்கு, கமெண்ட் பண்ணுங்க. ஆனா அழகா இருந்தாங்க. இது இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இன்னொன்னு போட்டாங்க, அதோட இவங்களுக்கு வந்து இது போட்டோனே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு இந்த Dress. ஆமா, இது நான் சரி பக்ரீத்துக்கு இதே எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு இப்போ வந்து பிளான் பண்ணது போய் இல்ல, நடுவில் ஒரு தடவை வெள்ளிக்கிழமை அன்னைக்கே போட்டுன்னு போடலான்டா. அப்போ வித்தியாசமா நான் மட்டும் தனியா தெரிவிக்கணும் ஒரு பயத்துல இது போறதுக்கே தான் போச்சு. இது ஒரு எவ்வளவு ஃபீ தெரியல, நினைப்புலன்னு நினைக்கிறேன். இது வந்து 2000 நினைக்கிறேன், 2000 ரூபாய். இது வாங்கி ஒரே ஒரு நைட்டு மட்டும் தான் போட்டோம் இல்ல ஃபீ. அதுக்கப்புறம் போடவே இல்லை. இப்பதான் நான் தொட்டே பாக்குறேன். ஒரு வருஷம் ஆகுது, இப்பதான் நாங்க தொட்டு பார்க்க போறோம். ஆமா, ஆனா இந்த Dressல அவங்க அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி குர்தா போட்டு நான் பார்த்தேன். போட்டுருப்போம் பாருங்க, போட்டிருப்போம் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த Dress தான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை வந்து குர்தா செட்ல இருந்து பார்த்தேன். குர்தா செட் நானே ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் போட்டேன். சோ மேடம் பாத்தீங்கன்னா சாரி வாங்கியிருந்தாங்க ஹல்திக்கு. அல்ல, நான் ஃபர்ஸ்ட் சொல்லு. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கிராப் டாப்பும் ஸ்கர்ட் மாதிரி போடலான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். அப்போ வந்து எங்கள் இதில் வந்து கேர்ள்ஸர் வந்து நைட்டே போட்டுருவாங்க. அப்போ வந்து நாள் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு வந்து அது போடணும்னு சொல்லி சாரி வாங்கினா அந்த கேர்ள்ஸருக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு சொன்னனால நான் சாரி வாங்கினேன். ஆனால் சாரி வாங்கிட்டு அந்த நாள் அப்போ அது போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக போச்சு. இதான் என்னோட சாரி. இதெல்லாம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து சூப்பர். ஆமா, இந்த சாரி நல்லா இருக்கும் ஆஃபிக்கு. சோ சூப்பரா இருக்கு. ஹல்தி ஃபங்க்ஷன் அப்போ எனக்கு அந்த வீடியோ போட்டுருப்போம். இது வந்து நான் வந்து போத்தீஸ்ல வாங்கினோம். போத்தீஸ்? ஆமா. இது வாங்கும்போது நான் வரவே இல்லையே. நீங்க தான் வந்த, இவங்களும் தான் வந்தாங்க. மாஸ்க் போட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இவங்க பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, ஷர்ட். நான் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன்? ஆஃபி புர்கா போட்டிருந்தாங்க. அப்போ வந்து நாங்க வந்து பாத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க மாஸ்க் வேற போட்டு மூஞ்சி மறைச்சிட்டு இருந்தாங்க. ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி அது ஏதோ 10 நாள் 15 நாள் பக்கம் முன்னாடி பையன் பொண்ணு பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால நாங்க வந்து ட்ரெஸ் வந்து செலக்ஷன் பண்ணும்போது இவங்களும் வந்தாங்களா, அப்போ வந்து இவங்க மாஸ்க் போட்டாங்க. நான் எங்களை பார்க்கவே இல்லை, இவங்களும் என்ன பார்க்கவே இல்லை. ஆமா, நாங்க 2 பேரும் மூஞ்சி பார்க்கல, கண்ணை மட்டும் தான் பார்த்தோம். கண்ணால சொல்லு. நெக்ஸ்ட் வந்து மேரேஜ் ட்ரெஸ். இதுதான் என்னோட ஆரி ஒர்க் செஞ்சு ஃபர்ஸ்ட் என் லைஃப்ல ஆரி ஒர்க் செஞ்சது. என்னோட ப்ளவுஸ் இல்ல गाइस, பாத்தீங்கன்னா கடையில கொடுத்து செஞ்சாங்க. இதுவும் நான் இப்பதான் தரக்கிறேன். இது கவர்ல போட்டு சூட்கேஸ்ல போட்டு வச்சிட்டேன். गाइस, உங்களுக்கு வந்து இதோட இங்க பாத்தீங்களா ஸ்மெல் சத்தியமா வருது गाइस. புதுசு. நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். இது வந்து கொஞ்சம் ரேட் அதிகம் गाइस. ஆரி ஒர்க் பண்றது ரேட் அதிகம். எங்க பண்ணா இது? நான் லைஃப்ல இது வந்து நான் வந்து காஞ்சிபுரத்துல பண்ணது. என் அக்காக்கு தெரிஞ்சவங்க வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. சூப்பர். இங்க பாத்தீங்களா, இது வந்து பீட்ஸ் வச்சு லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ். இங்க பாத்தீங்கன்னா மேரேஜ் அப்பதான் गाइस. ஆமா, இங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து இதுதான். இப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். இது என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா எல்லாரும்? நான் வந்து இன்ஸ்டால ஒரு பேஜ் பார்த்து அந்த டிசைன் எடுத்து நான் உங்களுக்கு அனுப்புனது. அவங்க எனக்கு பண்ணி தந்தாங்க. 2 ஹேண்டும் அப்படிதான். ஆமா गाइस, சோ ஆரி ஒர்க் அப்புறமேட்டு இது வந்து என்னோட சாரி காமிக்கிறேன். அந்த சாரிக்கு வந்து அதே கலர்ல தான் ப்ளவுஸ் வந்துச்சா, அதனால கொஞ்சம் கான்ட்ராஸ்டா போலான்னு சொல்லிட்டு எங்க அம்மா செலெக்ஷன் பண்ணது இந்த கலரு. அப்புறமேட்டு இந்த கலர்ல வந்து சாரி இருக்கிறனால நாங்க அப்படியே மிஸ் மேட்ச் பண்ணி ப்ளவுஸ் ரெடி பண்ணோம். உங்களுக்கு தெரியுதா? ஆமா, நாங்க வீடியோ முடியும் போது உங்களுக்கு இந்த ஆரி ஒர்க் பண்றதெல்லாம் காட்டுறோம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்காங்க. ஆமா, நீட்டா பண்ணிருக்காங்க. ஜூம்ல காட்டுறோம். ஜூம். ஹல்தி வீடியோ அப்லோட் பண்ண மாதிரி மேரேஜ் வீடியோ 5K வந்து அப்லோட் பண்றோம்னு சொன்னோம். 5K வந்துருச்சு. ரொம்ப நன்றி. அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. ஆமா गाइस, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இதே மாதிரி 100K வந்துரும். ஆசை.
ஸோ ரொம்ப நன்றி. அதனால நாங்கள் எங்கள் மேரேஜ் வீடியோ அப்லோட் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா சாங் அவங்க போட்டிருக்கனால அது காப்பிரைட் வருது. ஆட்டோமேட்டிக்காக அந்த சாங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் வீடியோ மட்டும் வரதால எந்த பாட்டும் வராதனால அமைதியாக இருக்கனால ஒரு மாதிரி இருக்கு. வீடியோ அப்லோட் பண்ணாலும் எங்களுக்கு எங்களோட காப்பிரைட் எந்தெந்த சாங் இல்லையா அது கொஞ்சம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் அந்த சாங் எல்லாம் போட்டு உங்களுக்கு எடிட் பண்ணி உங்களுக்கு போடுறோம். ஆமாம் கைஸ். ஆஃபியோட சாரி, மேடத்தோட சாரி இது ஒரு ரேட் கைஸ். இது கூட காஞ்சிபுரத்துல தான் நாங்க எடுத்தோம். ஆமா, காஞ்சிபுரம் பட்டு. காஞ்சிபுரம் பட்டு கைஸ். இது வந்து டபுள் ஷேடா தெரியும். டபுள் ஷேட் கலர். அங்க போய் நான் வந்து ரெட் செலக்ட் பண்ணது. நிறைய ரெட் கலர் சரியா எடுத்து போடுங்களேன். இதுக்கு முன்னாடி வீடியோல நான் ஏதாச்சும் சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா எங்க அம்மா வந்து எல்லாருமே ரெட் தானே போறாங்கன்னு சொல்லி எங்க அம்மா இந்த கலர் சூஸ் பண்ணது. இதுல அந்த கிரீன் வரனால நாங்க வந்து ப்ளவுஸ் வந்து கிரீன்ல போட்டோம். சைடுல உங்களுக்கு போஸ்ட் பண்றோம். என்ன டபுள் கலர் உங்களுக்கு தெரியுதா? ரொம்ப ரொம்ப மாசமாச்சு गाइस. கல்யாணத்துக்கு ஆஃபி ஒரு தடவை தான் இந்த சாரி கட்டி நான் பாத்துக்கிறேன். ஆமா, இதுக்கு அப்புறமே நான் சொல்றேன் என்னோட க்ளோஸ் ஃபேமிலில யாருக்காச்சும் மேரேஜ் ஆச்சுன்னா அப்போ கட்டிட்டு போவேன். ஆஃபி போட்டாங்க இந்த சாரி, அப்புறம் ரெட் கலர் ஒன்று போட்டாங்க. எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இவங்களுக்கு இதான் பிடிச்சிருந்துச்சு, எங்க அம்மாவுக்கும் ஆஃபி இதான் பிடிச்சிருந்துச்சு. ஆனா எனக்கு அந்த ரெட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆஃபிக்கு அழகா இருந்துச்சு. ஸோ ஆமா, போட்டோஸ் கிளிப்ஸ் இந்த சாரியை மடிச்சு வச்சது நான் தான். கிட்டத்தட்ட 1 year ஆயிடுச்சு கைஸ். இதெல்லாம் நாங்க பார்த்து எங்களுக்கு ஆசையா இருந்துச்சுன்ட்டு நாங்க இது பாக்ஸ் பாத்தீங்கன்னா என்னோட ஹல்தி பாக்ஸ் மேடம் எந்த துணி எடுத்து வெள்ளை எங்க அம்மா வீட்லயே இருக்கு. அதனால இதுக்கு வந்து வேற என்னமோ தந்தாங்க. நான் அப்புறமேட்டு இவங்களோட ஹல்தி சும்மா தானே இருக்குன்னு சொல்லி சும்மா வச்சுட்டு அவங்களோட ஹல்தி பாக்ஸ் வந்து என் சாரி பத்திரமா வச்சு வச்சுட்டேன். என் வாழ்க்கையிலேயே என் லைஃப்லயே மொத்த தடவை நாங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கோட் ஷூட் தான் வாங்கலாம்னு சொல்லி இருந்தோம். அது போய் நாங்க பார்த்தோம். ஆனா அது அவ்வளவா ஓகேவாவே இல்ல. அப்புறமேட்டு இந்த ட்ரெஸ் போட்டு வந்தாங்க பாருங்க, அப்படி இவங்களுக்கே தச்ச மாதிரி இருந்துச்சு. ரைட். இது பாத்தீங்கன்னா கோர்ட்டா இல்ல என்னன்னு தெரியல. சூப்பரா இருக்கும். இது கோர்ட் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. மாறக்கணுங்க. இது வந்து இதே உங்களோட மேரேஜ் Dress. இது வந்து தனி கோட். சும்மாலும் சொல்லிட்டோம். உள்ள ஒரு Dress அதுக்குள்ள இது ஜோப் இருக்குடி. இங்க பாத்தீங்கன்னா இது நான் ஒரு தடவை தான் போட்டேன். அதுக்கு அப்புறம் எதுக்குமே போடாத அளவுக்கு இருக்கு. சோ எதுக்கு போறதுன்னு எனக்கு தெரியல. ஆமா गाइस, இதுவும் நாங்க வந்து சிவா டெக்ஸ்ல தான் வாங்குனோம். இது ட்ரையல் ரூம்ல போட்டு வெல்ல அது பாக்கும்போது இவங்க கழட்டவே இல்ல. Dress சிவா டெக்ஸ்ல வந்து கழட்டவே மாட்டேங்கறாங்க. இந்த மாதிரி துணி தான் போட்டு நின்னுட்டே இருக்காங்க, கழட்டவே மாட்டேங்கறாங்க. நல்லா இருக்கு गाइस. நான் மிஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி துணி எல்லாம். மேரேஜ் போட முடியும். சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த துணியை பார்த்தாலே பாருங்க ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சிரிப்பு வரும். ஆமா, இவங்க ஃபேமிலில யாருக்காச்சும் மேரேஜ் ஆச்சுனா அப்பனா இது வந்து போட்டுப்பாங்க இவங்க. ஆமா गाइस, அருமையான துணி. எனக்குன்னு தைச்ச மாதிரி இருக்கும். இதுல நான் பிரைட்டா வேற தெரிவேன். என்ன ஃபே ஆமா गाइस, அப்படியே சூப்பரா இருந்தாங்க. இந்த துணியை பார்த்தாலே நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணுங்களே. நாங்க ஃபர்ஸ்ட் முன்னாடியே வாட்ச் வாங்கிட்டோம். ஆனா அப்புறமேட்டு Dress வாங்குனோம். ஆனா மேட்ச் வாட்சும் Dressம் மேட்ச் ஆயிடுச்சு गाइस. வாட்ச் இப்போ உங்களுக்கு காமிக்கிறோம். இந்த கலர்ல வந்து வாட்சுக்குள்ளேயும் ஒரு கலர் வருது. ஆமா गाइस. இதுக்கு வந்து பேண்ட் வந்து நாங்க தான் மெட்டீரியல் மட்டும் தான் கொடுத்தாங்க. பேண்ட் வந்து நாங்க ஸ்டிட்ச் பண்ணோம். சிவா டெக்ஸ்ல அவங்களே ஒருத்தங்க கிட்ட சொன்னாங்க. அங்க போய் நாங்க ஸ்டிட்ச் பண்ணோம். அவங்களும் நல்லா தைச்சிருந்தாங்க. ஆமா, பேண்ட் நான் பயந்துட்டே இருந்தேன். அதெல்லாம் ஐயோ அம்மா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப இது சட்டை மாதிரி இருக்குல்ல, இது என்னன்னு கோட்டா, இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேண்ட் தப்பா பண்ணிட்டாங்கன்னா எனக்கு அழுந்துருவேன். ஆனா கரெக்டா தைச்சிட்டாங்க. அல்லாவுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வந்து இவங்களோட வாட்ச் என்னோட பேங்கிள்ஸ் நான் காமிக்கிறேன். பேங்கிள்ஸ் வந்து என்னோட ஓவர் சைஸ் ஆயிடுச்சு, பெருசாயிடுச்சு. இன்னும் இந்த பாக்ஸ் வச்சிருக்கேன். இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பாக்ஸ், இதுதான் பேங்கிள். சாரிக்கு மேட்சிங் गाइस. இது சாரிக்கு மேட்சிங். சோ அதனால சூப்பரா இருக்காதா? இதோ இருங்க, நான் காட்டுறேன் எடுத்து உங்களுக்கு. எனக்கு போட்டு இது நான் மட்டும் தனியா போய் வாங்கினேன். ஆனா போட்டோ பிடிச்சி இது பாருமா, இது ஓகேவா உனக்கு, இது வாங்கிக்கலாமான்னு சொல்றதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் என்ன கடைக்குள்ளேயே உட்கார வச்சிட்டான். பாருங்களேன், தனித்தனியா போகணும்னு இல்ல, ஒரு நிமிஷம் அப்படியே பாத்தீங்கன்னா அழகா போயிடும். ஏன்னா இது கொஞ்சம் ஓவர் சைஸ். அந்த Dressக்கும் இந்த பேங்கிள்ஸுக்கும் பார்க்க கிஜி இந்த Dressக்கும் இந்த பேங்கிள்ஸ் பார்த்தா செட் ஆகாது. சாரி போட்டு போடும்போது செட் ஆகும். சொக்க தங்கம் ஜுவல்லரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, எனக்கு மறுபடியும் கல்யாணம் ரீவென்ட் பண்ணி அங்க போய் மேரேஜ் பண்ண போறோம் நாங்க. ஆமா, நாங்க மறுபடியும் ஏன்னா ஆசையா இருக்கு. இதெல்லாம் மறுபடியும் எடுத்து பார்க்கும்போது இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு இருக்கு ஆசை. பேங்கிள்ஸ் நான் இந்த டிசைனுக்கு தான் வாங்குனேன். வாட்ச் வாங்கி இங்க பாருங்க गाइस, தலகாணி டைட்டான் வாட்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ தொலைச்சிடாத. என் வாழ்க்கையில நான் என் வாட்சே கட்டினதில்ல. ஆஃபி ஒரு தடவை வாங்கி கொடுத்துருக்காங்க, அதுவும் உடச்சிட்டேன் பத்திரமா. ஸோ உடச்சிட்டாங்க. ஆஃபி அம்மா, என் மாமியார் அவங்க வாங்கி கொடுத்த டைட்டான் வாட்ச் இதுதான் गाइस. ஆமா, எல்லா வீடியோ நாங்க எங்கேயாச்சும் வெளியே கொஞ்சம் கெத்தா இருக்கும் गाइस. இந்த வாட்ச் போட்டுவோம். நிஜமா இப்படி தான் பண்றாங்க தவிர காமிக்க மாட்டேங்கிறாங்க.
இது செகண்ட் என் பொருளெல்லாம் இவ தொடுறா. இதாங்க கைஸ் வாட்ச். இது போடும்போது எனக்கு எப்படி தெரியுமா அப்படியே ஏன்னா வாட்ச் நல்லா இருக்கு கைஸ். இதெல்லாம் நல்லா இருக்கும். இது வந்து ஆஃபி ஹல்தி சால். ஆமா என் ஹல்திக்கு போட்டேன் ஹல்தி சால். இது வந்து நான் இன்ஸ்டாலலாம் எதுலையுமே வாங்கல. எங்க அம்மாவும் எங்க அக்காவோட மாமியார் அவங்களும் சப்பாக்காவும் சேர்ந்து எனக்கு போய் சென்னையில போய் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த ஷால் வாங்குறதுக்கு சென்னைக்கு இந்த போயிருக்கேன். ஷால் மட்டும் இல்ல, எனக்கு கொஞ்சம் சாரி எல்லாம் வாங்க வேண்டியதா இருந்துச்சு மேரேஜ்க்காக போடுறதுக்கு. அதனால இது வந்து அங்க போய் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து ஹல்திக்குன்னு சொல்லி இது வாங்கினோம். சாரி வந்து செட் ஆயிடுச்சு கலர். இதுதான் மணமகள் ஷால். இதுதான் இது ட்ரெண்ட்ல போனுச்சு கைஸ். ட்ரெண்ட்ல போனுச்சா? ஆமா கலர் இதுலயே கலர்ஸா ட்ரெண்ட்ல போனுச்சு. எனக்கு வந்து அதுக்கு வந்து இந்த கலர் தான் மேட்ச் ரொம்ப ஆகும். ஒயிட்டா இருக்கு. கீழ ரொம்ப ஒயிட்டா இன்னும் இருக்கு. ஜிகினா ஒட்டுது கைஸ். ஓகே. ரொம்ப நாள் ஆச்சு கைஸ் இதெல்லாம் போட்டு. சோ மறுபடியும் எங்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. மறுபடியும் எங்க வளகாப்புக்கு தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். மறுபடியும் எங்களுக்கு கல்யாணம் ஆஃபிக்கு எனக்கும் கல்யாணம் நாங்களே வீட்ல பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து நாங்க எங்களோட வளகாப்புக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஆமா வளகாப்பு கூடிய சீக்கிரம் அது இன்ஷாஅல்லாஹ். அப்புறம் நீங்க கமெண்ட் பண்ணாதீங்க கைஸ், அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. நான் வந்து ஃபியூச்சர்ல சொன்னேன். ஃபியூச்சர்ல பாத்தீங்களா இது அப்படியே ஜிகினா இதுவும் ஸ்டோனு மெட்ராஸ்ல தான் வாங்கினோம் சென்னையில. டிசைனிங் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு உங்களுக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருமா ஒரு நிமிஷம் பேசிக்கலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கைஸ். அதனால நாங்கள் டெய்லி லைஃபாக எடுத்து போட்டால் கூட ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால இப்போ நான் சொன்னல ஒரு வருஷம் ஆக போகுதுன்ட்டு மெமரிஸாக இதுவும் எடுத்து போடலாம் எங்களுக்கு அப்படின்னு ஒரு ஆசை. அதனால வந்து இது போட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் காஞ்சிபுரம் 11 ஆகிறதுக்கு இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. இந்த வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் இதெல்லாம் மடிச்சு வச்சுட்டு அவ்வளவுதான் மறுபடியும் அந்த சூட்கேஸ்ல போட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் ஒரு வருஷம் ஆனாலும் அது அங்கே தான் இருக்கும். யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, நாங்க வந்து இந்த ட்ரெஸ் போட முடியும். ஆமா எங்களை இன்வைட் பண்ணுங்க, நாங்க கண்டிப்பா வரோம். என்ன நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அக்காவோட குழந்தைக்கு வந்து காது குத்துறாங்க. அதுக்காக நாங்க வந்து கிளம்புறோம் காஞ்சிபுரத்துக்கு. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருந்தோம்ல. அப்புறமேட்டு ஒரு 2 வீக் கழிச்சு நாங்க வந்து எங்களோட ஆனிவர்சரி வரப்போகுது ஜூலை 7th. அப்போ வந்து நாங்க வந்து பாண்டிச்சேரி போறோம். 2 நாள் ட்ரிப் 2 days ஜாலி. நான் இதுவரை பாண்டிச்சேரி போனதில்லை, அதனால வந்து நாங்க பாண்டிச்சேரி போறோம். இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப ராசியான இடம். இந்த இடத்துல தான் உட்காந்து நாங்க வீடியோ போடுவோம். ஸோ மறுபடியும் அதே இடத்துல உட்காந்து ரொம்ப நாள் ஆச்சு லாஃபி. ஆமா ஒரு ரொம்ப நாள் ஆச்சு. பக்ரீத் அப்பதான் போட்டோம் ரீசெண்டா. அப்புறமேட்டு பக்ரீத் முடிஞ்சு நாங்க போடவே இல்லை வீடியோ. பைத்தியம் இந்த இடத்துல உட்காந்துடி. சரி ஆஃபி அதெல்லாம் மெமரி வராது. ஆஸ்மி கொஸ்டின் தான் நாங்க கடைசியா இங்க உட்காந்து போட்டோம் ஃபுல் வீடியோ ஒரே இடத்துல உட்காந்து. ஸோ மறுபடியும் வாய முடுறா பாருங்க இந்த இடத்துல உட்காந்து போடுறோம். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இனிமே டெய்லி எங்க வீடியோ வந்து ரெகுலரா வரும். ஆமா இனிமே டெய்லி நாங்க வீடியோ ரெகுலரா போடுவோம் கைஸ். ஓகே ஆமா பாய்.